ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 11. பிந்து மும்பையில் உள்ள ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு தனது வீட்டிற்கு வருகிறாள். சிறிது நேரம் கழித்து தான் கண்டு வந்திருந்த பொருட்கள் அடங்கிய பையை பிரிக்கிறாள். அதில் இருக்கும் பொருட்களை பார்த்து திடுக்கிட்டாள். மொத்த ஜாமான்களையும் வெளியே எடுக்கிறாள். தான் வாங்கிய பொருட்கள் எதுவுமே அதில் இல்லை. எல்லாமே மொத்தமாகவே மாறிப்போயிருந்தது. இது வேறு யாரோ வாங்கிய பொருட்கள் போலும். பேக்கிங் வாங்கி கொள்ளும் போது மாறிவிட்டது போலும் என்று நினைத்தாள். தலையில் கை வைத்து கொண்டு சிறிது நேரம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள். அதில் வேறு ஷேவிங் க்ரீம், ஷேவிங் ப்ரஷ் எல்லாம் இருக்கவே அவளுக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது. இப்போது திரும்ப ஒரு முறை கடைக்கு போக வேண்டுமே என்று ஆத்திரமாய் வந்தது அவளுக்கு. கடைக்காரர்கள் செய்த தவறுக்கு தனக்கு 2 வேளை ஆனது மட்டும் அல்ல, 2 செலவு வேறு. மீண்டும் ஒரு முறை ஆட்டோ செலவு செய்து போக வேண்டுமே, அதை யார் தருவார்கள்? அவர்களிடம் இருந்து எப்படியாவது பேசி ஆட்டோவுக்கான பணத்தை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தாள். இதில் நமக்கு அலைச்சல் வேறு. எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா என்று கோபமாக வந்தது பிந்துவுக்கு. மணியை பார்த்தாள். அப்போதே அது 7:30 காட்டியது. இந்நேரத்திற்கு பின் மறுபடி அவ்வளவு தூரம் வரையில் போய் வருவது என்பது நல்லது அல்ல. வருவதற்குள் மிகவும் தாமதமாகிவிடும் என்று யோசித்தவள் மறுநாள் காலையில் போய்க்கொள்ளலாம் என்று நினைத்தாள். ஆனால் அங்கு ஃபோன் செய்து இப்படி பேக்கிங் பை மாறியிருக்கும் விஷயத்தை இப்போதே சொல்லி வைத்து விட வேண்டும் என்று தீர்மானித்து அந்த கடையின் தொடர்பு எண்ணை பார்ப்பதற்காக பில்லை தேடினாள். பில் அந்த பையுடன் சேர்ந்து பின் செய்யப்பட்டிருந்தது. பில்லை பார்த்ததும் தான் அவளுக்கு புரிந்தது, பில்லும் அவளுடையது அல்ல, அதுவும் சேர்ந்து தான் மாறிவிட்டது என்று. அதில் இருந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினாள். இவளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேசிய அந்த பெண் அவளுடைய அழைப்பை எதிர்பார்த்தவளாய் உடனே பிந்துவிடம் மன்னிப்பு கேட்டாள். மேடம், சாரி மேடம், கோச்சிக்காதீங்க மேடம், எதிர்பாராத விதமாக இப்படி மிஸ்டேக் ஆகிடுச்சு. உங்கள் பேக் மாறி போய் எடுத்துகிட்டு போனவர் இப்போ தான் ஃபோன் பண்ணார். அவர் நாளைக்கு காலையில் வரதா சொல்லியிருக்கார் மேடம். நீங்களும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்துருங்க மேடம் ப்ளீஸ் என்றாள். பிந்துவுக்கு வந்த கோபத்தில் அந்த பெண்ணை பிழுவென பிடித்தி கொண்டாள். இது என்ன இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? உங்களால் எனக்கு வீண் அலைச்சல் பாருங்கள். ஆட்டோ ஃபேர் நீங்கள் தாங்க கொடுக்கணும். ஓகே, நாளைக்கு காலையில் நான் வர்றேன் என்று அந்த பக்கத்தில் இருந்து பதில் வரும் வரை கூட காத்திராமல் அழைப்பை துண்டித்தாள். மறுநாள் காலையில் விரைவாகவே வேலையை முடித்து கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி சென்றாள். அது காலை நேரம் என்பதாலும் கடை திறந்து சிறிது நேரமே ஆகியிருந்ததாலும் கூட்டம் அதிகமாக இல்லை. இவள் உள்ளே சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். உடனே கவுண்டரில் இருந்த பெண், சாரி மேடம், டோட்டலாகவே இது எங்கள் மிஸ்டேக் தான். பேக்கிங் பை 2ம் பக்கத்தில் இருந்திருக்கு. எடுத்து கொடுக்குறப்ப அப்படியே உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய பேகை அந்த கஸ்டமர்கிட்டையும் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய பேகை உங்ககிட்டையும் மாற்றி கொடுத்துட்டாங்க. ரியலி சாரி மேடம் என்று கெஞ்சும் குரலில் சொல்லவும் பிந்துவுக்கும் அவளை பார்க்க பாவமாக இருந்தது. இட்ஸ் ஓகே என்று கூறினாள். பிறகு அந்த பெண் உள்ளே இருக்கும் மேனேஜரிடம் இன்டர்காம் மூலம் தகவல் கூறிக்கொண்டிருந்தாள். அவள் தகவல் தந்த சிறிது நேரத்தில் உள்ளிருந்து ஒரு இளைஞன் வெளியே வந்தான். அவன்தான் மேனேஜராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் பிந்து. அவனும் வந்தவுடன் பிந்துவுடன் மன்னிப்பு கேட்டு கொண்டான். சாரி மேடம், இந்த மாதிரி ஒரு தவறு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் இப்படியெல்லாம் நடந்ததே இல்லை மேடம். நேற்று கொஞ்சம் கவனக்குறைவில் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. இனிமேல் இப்படி ஆகாமல் பார்த்துக்குறோம் மேடம். பேசி கொண்டிருக்கையிலேயே இவளுடைய பொருட்களை மாற்றி கொண்டு போன அந்த வாலிபன் வந்து சேர்ந்தான். அவனிடமும் கடையினர் அனைவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். இட்ஸ் ஓகே சார், நீங்கள் கொடுத்த உடனே நானும் ஒரு தடவை அதில் இருந்த பில்லை செக் பண்ணியிருந்தேன்னா இந்த ஒரு பிரச்சனை நடக்காமல் தடுத்திருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் என்று அவன் தோலை குலுக்கி கொண்டு சொல்லவும் பிந்து அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஆமாம்ல, இவன் சொல்கிறதும் சரிதானே, நாமளும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். பரவாயில்லையே, இவன் கொஞ்சம் கூட கோவப்படாமல் கரெக்டாக திங்க் பண்ணியிருக்கானே என்று நினைத்து கொண்டே அவனை ஒரு சின்ன சிரிப்புடன் பார்த்தாள். உடனே அந்த கடையின் மேனேஜர் அந்த வாலிபனிடம், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்.
பட் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்குறோம் சார் என்று சொல்லிவிட்டு இருவருக்கும் அவரவர்க்கான பொருட்களை அடங்கிய பையை இன்னொரு முறை வாங்கின பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கையில் கொடுத்தான். இருவரும் வாங்கி கொண்டனர். அந்த வாலிபன் இப்போது பிந்துவை பார்த்து, சாரி மேடம், 2 பேருக்கும் வீணான சங்கடம். பைடிவே வாங்களேன், நான் வேணா உங்கள் வீட்டில் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார், பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன். எனக்கு ஒரு சிரமமே இல்லை மேடம். உங்களையும் உங்கள் கையில் இருக்கிற பையையும் நானாக சுமக்க போகிறேன், என் கார் தான் சுமக்க போகுது. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வாங்க என்று கூறவே பிந்து என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தாள். அதற்குள் அவனே மீண்டும், வாங்க மேடம், கொடுங்க உங்கள் பேகை என்று அவள் கையில் இருக்கும் பையை எடுத்து கொண்டான். அதற்கு மேலும் மறுப்பு சொல்ல முடியாமல் அவளும் அவனை தொடர்ந்தாள். 2 பைகளையும் காரின் பின்பக்கம் வைத்துவிட்டு முன்பக்க கதவை இவளுக்காக திறந்து விட்டான். ஒன்றும் சொல்லாமல் ஏறிக்கொண்டாள் பிந்து. இவள் ஏறிய பின்னர் கதவை சாற்றிவிட்டு தனக்கான ஓட்டுநர் இருக்கையின் கதவை திறந்து கொண்டு வந்து அமர்ந்தான். பிந்து அப்போதுதான் அவனை முழுமையாக கவனித்தாள். அவன் முகத்தில் சிறிய தாடியுடன், கொஞ்சம் பெரிய நீல கண்களுடன், காதில் கடுக்கன் போட்டுக்கொண்டு, தலைமுடியை கொஞ்சம் வித்தியாசமாக நேர்வகிடு எடுத்து, அவ்வப்போது முன்னால் வந்து விழும் முடிக்கற்றையை ஸ்டைலாக கோதிவிட்டபடி பார்க்க அழகாக இருந்தான். எந்த பெண்ணுக்கும் பார்த்தவுடன் பிடித்து போகும் ஒரு லுக்கில் தான் இருந்தான். பிந்துவும் அதற்கு விதிவிலக்கா என்ன? அவனுடைய அழகான முகமும் வித்தியாசமான ஸ்டைலும் அவள் மனதையும் கொள்ளை கொண்டன. இந்த வித்தியாசமான ஸ்டைலை, அதாவது தாடி, நேர்வகிடு, லென்ஸ் வைத்த நீலக்கண்கள் மற்றும் கடுக்கன், இவற்றையெல்லாம் விடுத்து சாதாரண ஒரு மனிதனாக பார்த்தால் அது பிந்துவுக்குத்தான் புதுமுகம். நமக்கெல்லாம் தெரிந்த பழைய முகம்தான் அந்த வாலிபன். அப்புறம் மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், என் பேர் பிந்து. ஸ்வீட் நேம். பைடிவே, என் பேர் முகிலன் என்று தன் பெயரை கூறினான். முகிலன் என்கிற எழிலன். ஆம், அதே எழிலன்தான். வரிசையாக இளம் பெண்களை கொலை செய்து கொண்டிருக்கும் அதே எழிலன்தான் இங்கு முகிலன் என்கிற பெயரில் வந்திருக்கிறான். அத்தியாயம் 12. இங்கு எழிலனின் பெயர் முகிலன் என்பதால் நாமும் அந்த பெயர்லேயே இனி அவனை அழைப்போம். அப்புறங்க, டெய்லி நீங்கள் வேலைக்கு எதில் போவீங்க? முகிலன் கேட்டான். வண்டியில் தான் போவேங்க, 2 வீலர் வச்சுருக்கேன். ஓ, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியுமே. பரவாயில்லையே, இந்த டிராஃபிக்கில் எப்படி தான் அந்த நேரத்தில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்களோ, ரொம்ப பொறுமை தாங்க. இதில் என்னங்க இருக்குது? ஏன் நீங்கள்லாம் டிராஃபிக்கில் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதில்லையா என்ன? அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆச்சரியம்? அப்படி இல்லைங்க, ஆண்களோட நேச்சர்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பெண்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குல்ல என்று சொல்லி நிறுத்தினான் முகிலன். பின்ன டிராஃபிக்கில் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது ஆண்களுக்குன்னா அது ஈஸி, பெண்களுக்குன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்ல வர்றீங்களா என்று கேட்டாள் பிந்து. இல்லை, நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க. நான் அப்படி சொல்லலை. இந்த காலத்தில் ஆண்கள் பார்க்குற எல்லா வேலையும் பெண்களும் பார்க்குறாங்க, அதே மாதிரி பெண்கள் பார்க்குற எல்லா வேலையுமே ஆண்களும் பார்க்குறாங்க. சரிதானங்க நான் சொல்கிறது? ஆமாம், சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பாருங்களேன், என்ன தான் அவங்க வேலையை இவங்களும் இவங்க வேலையை அவங்களும் பார்த்தாலுமே தங்களோட வேலையை ஈஸியாக பார்க்குற மாதிரி அது அமையிறதில்லைங்க. குழப்புறீங்க நீங்கள். இருங்க, நான் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்க. ஆனால் அந்த ஆணோட வருமானமே அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த பெண் வேலைக்கு போயே ஆகணுன்ற கட்டாயம் அங்கே இல்லை. ஆனால் சும்மா தன்னோட விருப்பத்துக்காக மட்டும் அந்த பெண் வேலைக்கு போனால் அங்கே அந்த பெண்ணுக்கு எந்த கஷ்டமும் தோணாது. சரி, ஆனால் அதுவே அங்கே ஆணோட சம்பாத்தியம் இல்லாமல் அந்த பெண் வேலைக்கு போயே ஆகணும் என்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு நாளடைவில் சலிப்பு வந்துடும். நம்ம நிலைமை இப்படி இருக்கேன்னு தம்மேலேயே ஒரு கழிவிறக்கம் வரும், சுய பச்சாதாபம் வரும். அதுவே அது ஆணாக இருந்தால் அவன் இப்படி ஃபீல் பண்ண மாட்டான், அது தன்னோட கடமைன்னு நினைப்பான். ஓ, அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் பெண் சமையல் செய்கிறதும் அந்த ஆண் தன்னோட மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவான்.
குழந்தைகளை பார்த்துப்பான். ஆனால் அதுவே அந்த வீட்டில் லேடி வேலைக்கு போயிட்டு அந்த ஆணுக்கு வேலை இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்து இருந்தால் அவனுக்கு தன்னோட நிலைமை இப்படி ஆச்சேன்னு கவலைப்படுவான். ஆமாம், சரிதான் நீங்கள் சொல்கிறது. அதுதான் அவங்க நேச்சர்னு நான் சொல்கிறேன். முந்தி பெரியவங்க இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தாங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு குடும்பத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு ஆணுக்கும், வீட்டையும் குழந்தைங்களையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கும்னு சொன்னது. அதுதான் அவங்களோட இயற்கை குணம். இதில் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கலாமே ஒழிய அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம நேச்சரையே மாற்றிக்க முடியாது. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாங்க, அப்படி மாற்றிக்க முயற்சி பண்ணுறதுனால தான் இப்போல்லாம் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் வருது. ஏகப்பட்ட வியாதிகள் வருது. யாரும் அதை புரிஞ்சிக்கிறதும் இல்லை. பிந்து அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஆமாம்ல, இவன் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. நல்ல டேலண்டடாக இருக்கானே என்று நினைத்தவளுக்கு அவன் மேல் இருந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் கொஞ்சம் கூடியது. ஏங்க, உங்கள் ஏரியா வந்துடுச்சு, வீடு எங்கேன்னு சொல்கிறீங்களா? பிந்து அப்போது தான் கவனித்தாள். பேசிக்கொண்டே வந்ததில் அவள் வெளியே எட்டி கூட பார்க்கவில்லை இவ்வளவு நேரமாய். இதோ வர்ற ரைட்டில் திரும்பி அப்புறம் வர்ற இம்மீடியட் லெஃப்ட்டுங்க, அதில் கொஞ்சம் கடைசி போகணும். முகிலனும் அவள் சொன்னது போல் திரும்பினான். திரும்பின சந்தில் கொஞ்சம் தூரம் போனதும், இதோ இந்த வீடு தாங்க, க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் பெயிண்ட் போட்ட வீடு என்று அடையாளம் கூறவும் சரியாக கொண்டு வந்து நிறுத்தினான் முகிலன். ஏங்க ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க, உள்ளே வந்து ஒரு காப்பியாவது சாப்பிட்டு தான் போகணும் நீங்கள் என்று அழைத்தாள் பிந்து. இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், இன்னொரு நாள் வர்றேன். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வராமல் போகக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு தான் போகணும். பிந்துவின் அன்பான அழைப்பை மறுக்க இயலாமல் இறங்கி சென்றான் முகிலன். தனது கைப்பையில் இருந்த வீட்டுச்சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே சென்றாள் பிந்து. விளக்கின் சுவிட்சை போட்டுக்கொண்டே, வாங்க சார், உள்ளே வாங்க என்று அழைத்தாள். முகிலன் உள்ளே நுழைந்து கொண்டே, என்ன மேடம், வீட்டில் வேற யாரும் இல்லையா? நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா என்று வியப்பாக கேட்டான். ஆமாம் சார், நான் மட்டும்தான் இருக்கேன். உட்காருங்க சார் என்று சோஃபாவை காட்டினாள். அவன் அமர்ந்ததும், இருங்க சார், தண்ணி கொண்டர்றேன் என்று உள்ளே சென்றாள். முகிலன் சுற்றிலும் நோட்டம் விட்டான். அந்த முன்னரை கொஞ்சம் விசாலமாக அழகாக இருந்தது. இடத்துக்கு தகுந்தாற்போல் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. வாசலின் நேர் எதிராக இருந்த ஸ்வரில் 2 சாமி படம் மாட்டியிருந்தது. இந்த பக்கமாக ஒரு சிறிய அழகான கடிகாரம் தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்குள் தண்ணீர் கிளாஸுடன் வந்தாள் பிந்து. முகிலன் கையில் கொடுத்தாள். அவனும் வாங்கி கொண்டான். காஃபியா டீயா, என்ன சாப்பிட்றீங்க? எது வேணாலும் ஓகேங்க எனக்கு. அவளும் உள்ளே சென்று சிறிது நேரத்தில் 2 டம்ளரில் காப்பியுடன் வந்தாள். இந்தாங்க. அவனிடம் ஒரு கப்பை கொடுத்துவிட்டு தானும் ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு அவளும் அமர்ந்தாள். நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. ஒருவேளை நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கீங்களோ? இல்லை, சைக்காலஜியெல்லாம் காலேஜிலலாம் போய் படிக்கலை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைக்காலஜின்னா. ஸோ அது சம்மந்தமாக புக்கு ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன். ஓ அப்படியா? நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்னு நினைக்கிறேன் இல்லை? ஓ தேங்க்ஸுங்க. அவளை பார்த்து சிரித்தவன், பொதுவாக நான் யார்கிட்டையும் இப்படி பார்த்த உடனே இந்த அளவுக்கு சகஜமாக பேசினது கிடையாதுங்க. உங்ககிட்ட தான் இப்படி பேசியிருக்கேன். ஸோ இனிமேல் நாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பீங்கள்ல கேட்டான் முகிலன். எஸ் ஷியார் என்று சிரித்தாள் பிந்து. அப்படின்னா இந்தாங்க என்று தன் கையை நீட்டி ஹைஃபை கொடுத்தான். பதிலுக்கு பிந்துவும் தன் கையை நீட்டி ஹைஃபை கொடுத்தாள். வார்த்தை ஜாலத்தால் மயக்கும் முகிலன் என்கிற எழிலனின் அடுத்த இலக்கு, அதாவது அவனுடைய கடைசி இலக்கு பிந்துவாக இருக்குமோ? பிந்துவின் இரத்தத்தை குடித்து அவளை கொலை செய்வானா எழிலன்? அல்லது போலீஸ் அவளை காப்பாற்றுமா? பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.